காதலும் சில கேள்விகளும். அரசியல் தெளிவு பெற கேள்வி 5. அவர் முதலாளித்துவத்தை ஆதரிப்பவர். நான் கம்யூனிசத்தில் ஈடுபாடு கொண்டவள். இருவரும் காதலித்து வாழ்க்கை ஒன்றாக தொடர முடியுமா? இது உருவாக்கக்கூடிய எதிர்மறை விளைவை விளக்குங்களேன். அடிப்படை ஆண் பெண் உறவிலேயே பல சிக்கல்கள் உண்டு. ஆணுலகம் தெரியாத பெண்ணும் பெண்ணுலகம் தெரியாத ஆணும் உறவுக்குள் இணைய நேர்கையில் முரண்கள் ஏற்படுவதுதான் சாத்தியம். அதுதான் இயற்கையும் கூட. அத்தகைய முரண்கள் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமூகத்தின் பல நிலைகளில் இருந்து கிடைத்தவையாக இருக்கும். அவற்றுக்கென சமூகம் கற்பித்த நியாயங்களும் கூட இருக்கவே செய்யும். உதாரணமாக, குடும்ப கடனை போக்க ஓடும் ஒர்க்கஹாலிக் மகன், அண்ணனை பிடிக்காததால் மொத்த ஆண்கள் மீதுமே பொது கருத்து கொண்டிருக்கும் பெண், எப்படியாவது பணக்காரனாக விரும்பும் ஒரு மிடில் கிளாஸ் ஆண், நல்ல அந்தஸ்தில் இருக்கும் ஆணை மணமுடிக்க விரும்பும் பெண் என பல நியாயங்கள் இழை இழையாக நமக்குள் நெய்யப்பட்டிருக்கும். தனி அனுபவங்களும் சமூக படிமங்களும் சேர்ந்துதான் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கட்டமைக்கிறது. சில தோழர்கள் இதில் உடன்படாமல் போகலாம் எனினும், பல நேரங்களில் முதலாளித்துவ சிந்தனைக்கும் கம்யூனிஸ்ட் சிந்தனைக்கும் வேர்பகுதி இங்குதான் இருக்கின்றன. அப்படியாகத்தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் எனவும் நீங்கள் கூறும் ஆண் ஒரு முதலாளித்துவவாதி எனவும் குறிப்பிடுகிறீர்கள் என நம்புகிறேன். ஆண் பெண் என்கிற பாலின பேத முரணே எவருக்கும் இருப்பது போல் உங்களுக்கும் பிரதானமாக இருக்கும். அவற்றின் வாழ்வியல் கூறுகளாக மட்டுமே முதலாளித்துவமும் கம்யூனிசமும் இருக்கும். சராசரியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்? என் குடும்பம் மொசத்தி, உன் குடும்பம் மொசத்தி பாணி சண்டைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், நான் சொல்வதே சரி என்ற சண்டைகள், இடைவெளி, ஆதிக்கம், பொறாமை, சந்தேகம், மாற்று உறவுகள், நம்பிக்கைகளில் உடன்பாடின்மை சார்ந்து வரும் அகங்கார கீறல்கள். உதாரணமாக, ஆணுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கலாம். அங்கு ஆணின் சிந்தனை தான் ஒரு முட்டாள் என்கிற உண்மையை ஏற்று பெண் அதே போல் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவளை முட்டாளாக சித்தரிக்கும் முரண்களை உருவாக்கி கொண்டிருப்பான். வாழ்வியல் மற்றும் பொருளாதார முடிவுகளில் முரண்கள். கம்யூனிச பெண்ணுக்கும் முதலாளித்துவ ஆணுக்கும் இடையிலான உறவிலும் பெரும்பான்மையாக இத்தகைய பிரச்சனைகளே இருக்கும். அவற்றின் காரணங்களாக வேண்டுமானால் கம்யூனிசம் முதலாளித்துவம் என கொள்ளலாம். உதாரணமாக, கம்யூனிஸ்டுக்கு நுகர்வு வாழ்க்கையும் பகட்டும் பிடிக்காது. முதலாளித்துவவாதிக்கு அதுவே வாழ்க்கை முறையாக இருக்கலாம். ஆனால் அடையாளங்களை நீக்கி பார்த்தால் இவை வாழ்வியல் முறை மற்றும் நம்பிக்கைகளில் உடன்பாடின்மை ரகங்களில் வந்துவிடும். இவற்றை தாண்டி ஃபெமினிசம் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அதிகம் புழங்கலாம். கம்யூனிஸ்டாக நாம் அதிகம் பேசி போரடிக்கும் நபர்களாக தோற்றம் பெறலாம். முதலாளித்துவவாதியாக பொருளாதாரத்தை நோக்கி மட்டுமே வீட்டுக்கு வந்த பிறகும் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். சமூக ரீதியாக நாம் கொண்டிருக்கும் அரசியல் விமர்சனங்களை வீட்டில் வாழும் இணையிடம் போடும் சண்டைகளில் கணைகளாக்கலாம். நாம் எதுவாக நம்மை ஆக்க விரும்புகிறோமோ அந்த மொத்தத்தையும் காதல் தரும் வெறுப்புடன் எரியப்படும் அந்த கணைகள் உருக்குலைக்கலாம். ஒருவருக்கொருவரான வன்மமாக மாறலாம். மீண்டும் சொல்கிறேன், இவையாவும் முதலாளித்துவ ஆணுக்கும் கம்யூனிச பெண்ணுக்கும் ஏற்படும் முரண்கள் அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படும் முரண்கள். ஒன்றாக வாழ்வதில் இயல்பாக கிளைத்தெழும் முரண்கள். ஆகச் சிறந்த காதலும் ஆகச் சிறந்த திருமணமும் வன்மத்தையும் காதலையும் கொடுத்து வாங்கி திரும்ப கொடுக்கும் பரிமாற்றத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஓர் உறவில் நீங்கள் மட்டும் கம்யூனிஸ்டாக இருந்து கொண்டு முரண் அடைவதற்கும் பெண்ணாக இருந்து முரண் அடைவதற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கப் போவதில்லை. நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் நபரை காதலிக்கிறீர்களா அல்லது நிச்சயம் செய்திருக்கிறீர்களா என்கிற தகவல் பெரிதாக தெரியவில்லை. என்னுடைய யோசனை இதுதான்: காதலித்து பாருங்கள், முரண்களை அவதானியுங்கள், சகித்து போகும் அளவுக்கு சண்டைகள் இருக்குமா என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஆமெனில் திருமணம் செய்வதை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். ஆண் பெண் முரணே தீராதா என கேட்டால் அதற்கு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் வர வேண்டும் என்பதே பதில். ஹேர் ஸ்டோரிஸ் வெளியீடான தோழர் ராஜசங்கீதன் அவர்களின் காதலும் சில கேள்விகளும் நூலின் பாட்காஸ்ட் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த அற்புதமான நூலை வாசிக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்த ஹேர் ஸ்டோரிஸ் தோழர்களுக்கும் அன்பான வாசகர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். எங்களோட இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரை தொடர்கள், கேள்வி பதில் பகுதிகள், பெண் ஆளுமைகளின் நேர்காணல்கள், பெண்களின் வாழ்வியல் தொடர்பான சிறு சிறு தகவல்கள் எல்லாமே தொடர்ந்து கேட்க எங்களோட ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்தீர்கள். தேங்க்யூ.